ஹலோ மக்களே, இந்தியன் ஆயில் நிறுவனத்திலிருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. மாத சம்பளமாக பேசிக் பே 50,000 ரூபாய், அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து வருஷத்துக்கு 17 லட்சம் ரூபாங்க. ஃப்ரெஷருக்கான ஒரு வரப்பிரசாத வாய்ப்பு. எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்றேன். வீடியோவை முழுவதும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. அரசு நிறுவனமான இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்து ஆபீசர் லெவல் ஜாபுங்க. கிரேட் ஏ கேட்டகரியில் வரக்கூடிய ஹை ப்ரொஃபைல் ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. எப்போவுமே இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஹை ப்ரொஃபைல் ஜாப் வருது அப்படின்னா கேட் ஸ்கோர் மூலமாக தான் கேண்டிடேட்டை ஹையர் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மூலமாக சிபிடி எக்ஸாம் மூலமாக கேண்டிடேட்டை ஃபில் பண்ண போகிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் செப்டம்பர் 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிட்டு க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. அண்ட் இந்த ஜாபுக்கான எக்ஸாம் வந்து அக்டோபர் 31ஆம் தேதி கண்டக்ட் பண்ணுறாங்க. அதற்கான அட்மிட் கார்டை நீங்கள் அக்டோபர் 17ஆம் தேதி ஆன்லைனில் கலெக்ட் பண்ணிக்கலாம். என்ன ஜாபுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃபீஸர் இல்லைனா இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை லெவல் ப்ரொஃபைலுங்க. கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வேலைகள் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி எலக்ட்ரிக்கல்ல வேலை வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல வேலை வாய்ப்பு இருக்கு. என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா டிகிரி தான் படிச்சிருக்கணும். டிகிரியில் பிடெக் படிச்சவங்க இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஈக்குவலன்ட் பேப்பர் நிறையவே கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது நீங்கள் 65% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். SC/ST பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னா 55% மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாலே போதுமானது. ஸோ எந்தெந்த டொமைனில் இருக்குது அண்ட் ஈக்குவலன்ட் பேப்பர் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கேட்டகரியில் வேலைகள் இருக்குது அப்படின்னா அதற்கு ஈக்குவலண்டாக பிடெக் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது பிடெக் படித்ததில் கெமிக்கல் ஆல்சோ எலிஜிபிள் தான். பிடெக் கெமிக்கல் டெக்னாலஜி படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். கெமிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் முடிச்சவங்க, அதே மாதிரி பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜியில் முடிச்சவங்க, பெட்ரோலியம் ரெஃபினரியில் பிடெக் முடிச்சவங்க வரைக்கும் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு பிடெக்கில் எலக்ட்ரிக்கல் எலிஜிபிள், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க எலிஜிபிள், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் பவர் சிஸ்டம் படித்தவங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படித்தவங்க, எலக்ட்ரிக்கலில் கம்ப்யூட்டர் முடித்தவங்க, பவர் முடித்தவங்க, இந்த மாதிரி நிறைய டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் பிடெக்கில் இந்த ஈக்குவலன்ட் பேப்பரில் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் தென் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கை பொறுத்தளவு பிடெக்கில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் எலிஜிபிள் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் கண்ட்ரோல் படித்தவங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் டெக்னாலஜி அண்ட் தென் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அதற்கப்புறம் அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்க, பவர் எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்க, இந்த மாதிரி எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃபீஸர் லெவல் ஜாப்புங்க, ஹை லெவல் ப்ரொஃபைல். நான் திரும்பியும் சொல்கிறேன், ஏன்னா இந்த மாதிரியான ஜாப்லாம் கேட் ஸ்கோர் மூலமாக தான் ஃபில் பண்ணுவாங்க. இப்போ டேரெக்டாக சிபிடி எக்ஸாம் மூலமாக ஃபில் பண்ணுறாங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணுற கேண்டிடேட் எம்இஎம்டெக் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். நீங்கள் பிடெக்கை முடிச்சுட்டு எம்இஎம்டெக் படிச்சிருக்கீங்க, ஒரு டூயல் டிகிரியாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணுங்கள், எலிஜிபிள் தான். பட் பர்டிகுலராக அந்த டிசிப்ளின் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. குறைந்தபட்ச வயது வந்து பார்த்தீங்கன்னா 18 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 26 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இதற்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எந்த வருடம் வரைக்கும் உங்களுடைய பிறந்த தேதி இருக்குது அப்படிங்கிறத ஏஜ் ரிலாக்ஸேஷனாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் வைக்கிறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். நம்ம தமிழகத்தில் நிறைய இடத்துல வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் போட்டிருக்காங்க. அங்கே போயிட்டு நீங்கள் சிபிடி எக்ஸாமை கிளியர் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் சிபிடி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் வைக்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு குரூப் டாஸ்க் ஆல்சோ இருக்குது. பிகாஸ் இது கிரேட் ஏ லெவல் கேட்டகரியில் வர்றதுனால தான் நிறைய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஃபைனலாக உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ கூட வைக்கிறாங்க. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டொமைனில், அதாவது கெமிக்கலுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கெமிக்கல் கொஸ்டின்ஸ் அது ரிலேட்டடான ப்ரொஃபஷனல் கொஸ்டின்ஸ் ஒரு 50 மதிப்பெண்களுக்கு கேட்பாங்க. அதாவது 50 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட் வரும். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சப்ஜெக்ட்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் உங்களுக்கு 50 கொஸ்டின் ப்ரொஃபஷனலாக கேட்பாங்க. ஸோ அதற்கப்புறம் காமன் சிலபஸ், ஜென்ரல் ஆப்டிடியூட்டில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் கேட்குறாங்க, லாஜிக்கல் ரீசனிங் கேட்குறாங்க, வெர்பல் எபிலிட்டி கேட்குறாங்க. இதில் ஒரு 20 கொஸ்டின், 15 கொஸ்டின், 15 கொஸ்டின் இந்த மாதிரி உங்களுக்கு டிவைட் பண்ணி கேட்குறாங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா 1/4 கால்குலேஷனில் 0.25 மார்க் உங்களுக்கு நெகட்டிவில் போகுது. தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதில் கரெக்ட் ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழகத்தில் சென்னையில் இருக்குது அண்ட் கோயம்புத்தூரில் இருக்குது அண்ட் தென் திருச்சியில் எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி திருவனந்தபுரத்தில் கூட எக்ஸாம் சென்டர் இருக்குது. இப்போ நாகர்கோவில், திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க திருவனந்தபுரம் எக்ஸாம் சென்டர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அதுதான் ரொம்ப பக்கமாக இருக்கும். ஸோ நீங்கள் சிபிடி எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்டிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஷார்ட் லிஸ்ட் ப்ராசஸ் வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா சிபிடி எக்ஸாமில் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய மார்க்கை வகுப்புகள் வாரியாக டிவைட் பண்ணி அதில் யார் டாப்பில் வராங்களோ அவங்கள வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஃபர்தராக வந்து குரூப் டிஸ்கஷனுக்கு மூவ் ஆன் பண்ணுறாங்க. குரூப் டிஸ்கஷனை கிளியர் பண்ணுறவங்களுக்கு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஸோ இதில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வாங்கியிருக்கூடிய மதிப்பெண்களை 85% வெயிட்டேஜ் பார்க்குறாங்க. குரூப் டிஸ்கஷனில் 5% வெயிட்டேஜ் பார்க்குறாங்க. பர்சனல் இன்டர்வியூ ஒரு 10% வந்து வெயிட்டேஜ் பார்க்குறாங்க. டோட்டலாக உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதில் கம்யூனிட்டி வைஸாக யார் டாப்பில் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு வேலை வாய்ப்பை வழங்குறாங்க. வேகன்சி வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணலை. ஆனால் ஆல் ஓவர் இந்தியா முழுவதுமே இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் இன்ஜினியர் லெவல் ஜாபுக்கான காலி இடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி ஒரு வேளை நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறதுக்குள்ளே அப்டேட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் அப்டேட் ஆனதும் நான் உங்களுக்கு டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் மூலமாக இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஆன்லைனில் வழக்கமாக நம்ம ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கேன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எனிவேர் இன் இந்தியா இன்க்ளூடிங் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயிலுடைய செக்ஷன், பிளான்ட், யூனிட், டிபார்ட்மெண்ட், கார்பரேட் ஆஃபீஸ், டிவிஷன் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இதில் டிவிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் டிவிஷன் இருக்குது. இந்தியா முழுவதும் எல்லா ஸ்டேட்லேயுமே மார்க்கெட்டிங் டிவிஷன் இருக்குது. அதே மாதிரி ரெஃபைனரி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு சில இடத்துல இருக்குது. அதே மாதிரி பைப்லைன் டிவிஷன் இருக்குது, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே இந்தியா முழுவதும் ஸ்டேட் வைஸாக இருக்குது. நம்ம தமிழகத்துலேயும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஒரு ஹை லெவல் ப்ரொஃபைல் ஜாபுக்கு போக போகிறீங்க. அதனால தான் சொல்கிறேன் வித்தவுட் கேட்டில் சிபிடி மூலமாக எடுக்கிறதுனால எல்லாரும் அப்ளை பண்ணிடுங்க. சேலரியை பொறுத்தளவு பேசிக் பே உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 50,000 ரூபாய் கிடைக்குது. இது ஜஸ்ட் பேசிக் பே தான். இதை ஃபாலோ பண்ணி எக்கச்சக்க அலவன்சஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 17 லட்சம் ரூபாய். அப்போ மந்த்லி வந்து நீங்கள் 1 லட்சத்துக்கும் அதிகமாகவே ஏர்ன் பண்ண போகிறீங்க. இந்த ஜாபுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் தான் இது. இந்த லிங்க் நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஃபர்தராக நான் சொன்ன மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது, ஃபைல் சைஸ் என்ன எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் அப்ளிகேஷனை நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குதுங்க. 500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் போட்டிருக்காங்க. இதை நீங்கள் ஆன்லைனில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பேங்க் டிரான்சாக்ஷன் மூலமாக கூட பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி SC/ST பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. திரும்ப நான் சொல்கிறேன், கேட் ஸ்கோர் இல்லாமல் சிபிடி மூலமாக எடுக்கிறதுனால எல்லாரும் கண்டிப்பாக அப்ளிகேஷனை போட்டு ட்ரை பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.